பொதுவாகவே வந்து பாருங்கள் 30 இயர்ஸ் 30+ அப்படின்னாலே வயது அதிகமாகுது அப்படின்ற மாதிரி உண்மை தான். அதாவது வயோதிகத்தை நோக்கி நம்ம போகிறோம் அப்படின்றது உண்மை. பட் பியாண்ட் தட் நிறைய பேருக்கு வந்து பாருங்கள் 30 வயசு 35 வயசு தானே மேடம் ஆகுது, எங்கள் பாட்டிக்கு எங்கள் அம்மாக்கே இன்னும் நிறைக்கல அப்படின்ற மாதிரியும் கேட்குறது உண்டு. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா 30+ அப்படின்னாலே நிறை திரை மூப்பு அப்படின்றது இயற்கை தாங்க. அது வந்து நம்ம பெருசாக யோசிக்க வேண்டியதில்லை. அது எதனால் வருது அப்படின்னா ஏஜ் ரிலேட்டட், அதாவது வயோதிகத்தினால என்ன ஆகும், நம்மளோட மெலனோசைட்ஸ் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா பிக்மெண்ட், கருப்பு நிற பிக்மெண்ட்டை, கருப்பு நிறமிகளை வெளியே தள்ளும். அது வந்து பார்த்திங்கன்னா போதுமான கருப்பு நிறமிகளை உருவாக்காதுல சிரமம் அப்படின்றது இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா முடி நரைக்கிறது வெளுக்கிறது அப்படின்றது வர்றது உண்டு. இது 30+, 35+, 40 அந்த ரேஞ்செல்லாம் ஓகே. இப்போ சரிங்க இதெல்லாம் ஓகே, ஆனால் ரொம்ப சின்ன பிள்ளைங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா முடி நரைச்சிருக்கே அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. பொதுவாக வந்து பாருங்கள், அதை வந்து என்ன கேடரில் நம்ம பிரிக்கலாம் அப்படின்னா இளநரை அப்படின்ற கேடரில் பிரிக்கலாம். இப்போ என்னோட கிளினிக்கல் ப்ராக்டிஸில் நான் 14 வருஷமாக டாக்டர். என்னோட கிளினிக்கல் ப்ராக்டிஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா 3 வயசு குழந்தை கூட நான் இளநரையை பார்த்துருக்கேன், 5 வயசு குழந்தைக்கு பார்த்துருக்கேன், 16 வயசு பொண்ணுக்கு பார்த்துருக்கேன், 15 வயசு பையனுக்கு பார்த்துருக்கேன். ஆக அந்த 30 வயசுக்குள்ளேயே நிறைய நரைமுடி இருக்கிறத பார்த்துருக்கோம். இதை தான் வந்து பார்த்திங்கன்னா இளநரை அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் வந்து ப்ரீமெச்சூர் கிரே ஹேர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரீமெச்சூர் கிரே ஹேர் வரதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஒருத்தவங்களுக்கு தைராய்டு இம்பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு இந்த ப்ரீமெச்சூர் கிரே ஹேர் வருங்க. இப்போ எங்கள் அப்பாவுக்கு இள வயசுலேயே முடி நரைச்சிருந்துச்சு, எங்கள் அம்மாவுக்கு நரைச்சிருந்துச்சு அப்படின்னா 7 தலைமுறையில் யாருக்கு ரொம்ப சின்ன வயசுலேயே முடி நரைச்சி இருந்துச்சு அப்படின்னாலும் அவங்களோட வம்சத்தினருக்கு வரும். அப்போ 7 தலைமுறைக்கு முன்னே என்னங்க ஆகும் அப்படின்னா 7 ஜென்ரேஷன்ஸ்க்கு முன்னாடி இருக்க ஜீன் வந்து எரேஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? ஆக இது ஒரு காரணம். சாப்பிட்ற சாப்பாட்டில் போதுமான சத்து குறைபாடு, அந்த சத்து குறைபாட்டிலே வந்து பாருங்கள் கால்சியம் பற்றாக்குறை, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அயன் பற்றாக்குறை, இதெல்லாமும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரீமெச்சூர் கிரே ஹேர் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இளநரை, இதுக்கு ஒரு காரணம். இப்படி நிறைய காரணங்கள் இருக்கதாங்க செய்து இந்த இளநரைக்கு. சரிங்க, இப்போ இந்த காரணங்கள் எல்லாம் சொல்லிட்டீங்க, இந்த இளநரையை ரிவர்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னா நிறையில வந்து பாருங்கள் இளநரையை ரிவர்ஸ் பண்ண முடியும். வயது ஆகி வரக்கூடிய நிறைய ரிவர்ஸ் பண்ண முடியாது. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாஸ்க் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ இந்த இளநரையை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரி மெத்தடாலஜிஸ் இருக்குது அப்படின்னா, ஹோமியோபதியில் வந்து பாருங்கள் இதுக்கு எத்தனையோ வைத்திய முறைகள் இருக்குது, மருத்துவ ஒரு இது இருக்குது, என்ன சொல்லுவாங்க மருத்துவ ஹெல்ப் அப்படின்றது நிறைய இருக்குது. எப்படி அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃபோர்ட்டிஃபைட் டேப்லெட்ஸ், சப்ளிமெண்ட்ரி ஃபுட், காம்ப்ளிமெண்ட்ரி டயட் இப்படின்ற மாதிரிலாம் நிறைய சத்து மாத்திரைகள். இதெல்லாம் என்னங்க அப்படின்னா இதெல்லாம் வெறும் சத்து மாத்திரைகள் தாங்க. முடிக்கு என்னென்ன சத்தெல்லாம் தேவையோ அதெல்லாம் மாத்திரையை கொடுத்துருவோம். ஆக அந்த மாதிரி ஒரு மெத்தடாலஜி இருக்குது. ஆக அந்த மெடிசன்ஸோட கூட நாங்கள் வந்து பாருங்கள் பேஷண்ட்ஸ்க்கு நிறைய உணவு முறை மாற்றங்கள் அப்படின்றது சொல்லுவோம். அந்த உணவு முறை மாற்றங்களை உங்களுக்கு சொல்கிறேன். மெடிசன்ஸோடு சாப்பிடும்போது 100% எஃபிகசியாக இருக்கும். மெடிசன்ஸ் இல்லாமல் எடுக்கும்போது கொஞ்சம் லேட் ஆகும், பட் அந்த ரிசல்ட் அப்படின்றது வரும், கவலைப்பட வேண்டாம். அப்போ என்னென்ன மாதிரி உணவு முறைகள் எடுக்கணும் அப்படின்னா, பொதுவாக வந்து பாருங்கள் இளநரை இருக்குது அப்படின்னாலே அந்த பிள்ளைக்கு போதுமான கால்சியம் சத்து அப்படின்றது வேணும். இப்போ கால்சியம் சத்து வேணும் அப்படின்னாலே என்ன வேணும், நம்மளுக்கு வைட்டமின் டி அப்படின்றது ஒன்று வேணும் இல்லைங்களா? இப்போ வந்து பாருங்கள் ஆம்பளை பசங்க கொஞ்சம் பிரச்சனை இல்லை, கேர்ள்ஸ்லாம் வந்து பாருங்கள் வெயிலே பட மாட்டேங்குது, வெயில் படாமையே தான் இருக்காங்க. அதுக்கும் மேலே சமூக வலைத்தளத்தில் சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டெர்மட்டாலஜிஸ்டே சொல்கிறாங்க, வீட்டுக்குள்ளேயே இருந்தால் கூட 5 முறை நீங்கள் சன்ஸ்க்ரீன் போட்டுக்கோங்க, 4 முறை போட்டுக்கோங்க, அப்போ தான் உங்கள் தோல் ஆரோக்கியமாக இருக்கும். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்க தான் செய்து. அது அவங்க எல்லாருமே தப்பு அப்படின்றதும் அர்த்தம் கிடையாது. ஆனால் எல்லாருமே 4 முறை 5 முறை நம்ம சன்ஸ்க்ரீன் போட்டுட்டு தான் இருக்கணுமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா கண்டிப்பாக அது செய்யக்கூடாது. காரணம் என்ன அப்படின்னாங்க, நம்மளுக்கு இந்த விட்டமின் டி நிறைய இருக்கிறது எதில் அப்படின்னா சூரிய ஒளியில் தான். அந்த சூரிய ஒளி நம்ம உடம்புல பட்டாதான் கால்சியம் அப்படின்றது நம்ம உடம்பு வந்து உரியும். புரியுதுங்களா? சுண்ணாம்பு சத்து உரியப்படும் அப்படின்னு சொல்லலாம். ஆக வெயில் வந்து நம்ம உடம்புல படணும் அப்படின்றத தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. நீங்கள் சன்ஸ்க்ரீன் போடுறீங்களா போடுங்க, அந்த இளம் வெயிலில் காலையில் ஒரு 10 நிமிஷம் உடம்பு வந்து படுற மாதிரி, அதாவது அந்த இளம் வெயில் உடம்புல படுற மாதிரி சன் பாத் அப்படின்றது கண்டிப்பாக எல்லாரும் எடுக்கணும். நீங்களாக இருந்தாலும் சரி, நாங்களாக இருந்தாலும் சரி. நாங்கள்லாம் வந்து ஒரு மணி 2 மணி வெயிலெலாம் கூட போகணும்னு வச்சுக்கோங்க. ஏன்னா எங்களுக்கு அந்த சூரிய ஒளியினோட மரியாதை அப்படின்றது தெரியும். ஓகேங்களா? நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. பொதுவாக வெயில் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த கத்திரியில் அந்த ரொம்ப வெயில் காயும் பார்த்தீங்களா, அதாவது ஒரு 12 மணிலேருந்து 2-3 மணி வரைக்கும் அதிகப்படியான வெயில் தான் அவாய்ட் பண்ணணும். அப்போ நம்மளுக்கு சன்ஸ்க்ரீன் அப்படின்றது தேவை தான். பட் பியாண்ட் தட் நீங்கள் வந்து என்ன சொன்னாலும் அதை வந்து மாற்றிக்க முடியாது. ஏன்னா மைண்ட் வந்து செட் ஆகிடுச்சு இல்லைங்களா? ஆக நீங்கள் காலையில் 10 நிமிஷம் அந்த இளம் வெயிலில் சூரிய குளியல் அப்படின்றது கண்டிப்பாக செய்யணும்.
அதே மாதிரி பாருங்கள், இரும்பு சத்து நிறைஞ்ச உணவு அப்படின்றது எடுக்கணும். இப்போ நான்வெஜ் சாப்பிட்றவங்க இரும்பு சத்து நிறைய பிளென்ட்டியாக கிடச்சிடும். அவங்க வந்து பாருங்கள், வாரத்தில் 3 நாள் 2 நாள் நான்வெஜ் சாப்பிட்டாலே நல்லா கிடச்சிடும் ஓரளவுக்கு. அதுலேயும் வந்து பாருங்கள், நான்வெஜ் சாப்பிட்றவங்க அப்படின்னா ஆடுனோட லிவர், ஆடுனோட கல்லீரல் அது வாங்கி நீங்கள் சமைச்சு கொடுங்க. அதில் வந்து இரும்பு சத்து ஜாஸ்தி இருக்குது. அதை சமைக்கும் போது சும்மா ஒரு 4 சொட்டு எலுமிச்சம்பழம் அதில் நீங்கள் போட்டு கொடுக்கணும். ஏன் அப்படின்னா வைட்டமின் சி இருந்தால் தான் அயன், அந்த அயன் வந்து நம்ம உடம்பு வந்து டக்குன்னு அப்சார்ப் ஆகும். ஆக அது பண்ணுங்கள். நான்வெஜ் சாப்பிடாதவங்க என்னங்க பண்ணுறது அப்படின்ற ஒரு யோசனை வரும் இல்லைங்களா? நான்வெஜ் சாப்பிடாதவங்க டெய்லி ஒரு பிடி முளைக்கட்டின பயிர்கள் அப்படின்றத எடுத்துக்கோங்க. முளைக்கட்டின பயிர்னா பச்சை பயிர் நல்லா முளை வரும், வேர்க்கடலை நல்லா முளை வரும், காராமணி வரும், கொள்ளு வரும். ஆனால் கொள்ளு நிறைய சாப்பிடக்கூடாது, ரொம்ப ஹீட்டு. கொள்ளு சாப்பிட்றீங்க அப்படின்னா பச்சை பயிரோடு சேர்த்து தான் சாப்பிடணும். 1 ஸ்பூன் கொள்ளுனா ஒரு 3-4 ஸ்பூன் பச்சை பயிர் சேர்த்து தான் நம்ம சுண்டல் செய்யணும். சும்மா சாப்பிடலாம். நான் ஆல்ரெடி காராமணி சொல்லிட்டேன். சிலர் பட்டாணி கூட அழகாக முளை வந்து கொண்டு வருவாங்க. அந்த மாதிரி எது உங்களுக்கு முளை கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி முளை கட்டந்து டெய்லி ஒரு புடி எடுத்துக்கோங்க. சரிங்களா? அப்போ வந்து பாருங்கள், நம்மளுக்கு புரதமும் கிடச்சிடும், போதுமான அளவுக்கு நம்மளுக்கு அயனும் கிடச்சிடும். அப்படின்னா அதை விட பெஸ்ட்டு என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்று பண்ணிக்கோங்க. கீரை பொரியல் டெய்லி சாப்பிட்றது. டெய்லி வந்து பாருங்கள், ஒரு அரைக்கட்டு கீரை ஒருத்தவங்களுக்கு அப்படின்னு நீங்கள் பொரியல் பண்ணி, இந்த மாதிரி இளநரை இருக்க பிள்ளை, உங்கள் வீட்டில் ஒரு 16 வயசு பிள்ளை இருக்குது, அந்த பிள்ளைக்கு நிறைய முடி நரைச்சிட்டு இருக்கா, தைராய்டு பார்த்தீங்கன்னா தைராய்டு நார்மலாக இருக்குங்க, எல்லாமே ரிப்போர்ட்லாம் நார்மல், ஒன்றும் பிரச்சனை. இதை ஃபாலோ பண்ணுங்கள். அரைக்கட்டு கீரை பொரியல் அந்த பிள்ளைக்கு டெய்லி கொடுங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், கறிவேப்பிலை சட்னி கொடுக்கணும். கறிவேப்பிலை வந்து இப்போ நான் நிறைய பேர் வந்து இரும்பு சத்து குறைபாடு இருக்குது அப்படின் போது கறிவேப்பிலை சாப்பிடுமா அப்படின் போது நாங்கள் டெய்லி ஒரு கொத்து கறிவேப்பிலை சாப்பிட்றோங்க. அதனால் எங்கள் உடம்புல நிறைய இரும்பு சத்து இருக்கும் அப்படிம்பாங்க. கறிவேப்பிலையிலேருந்தே நம்மளுக்கு ஒரு நாளைக்கு தேவையான 15 கிராம் இரும்பு சத்து எடுக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. 1/4 கிலோ கறிவேப்பிலை வாங்கிக்கணும். ஒரு புடி எடுத்து வச்சுட்டு மீதி 200 கிராம் கறிவேப்பிலையை நீங்கள் ஜூஸோ இல்லை குடிநீரோ போட்டு குடிக்கும்போது தான் நம்மளுக்கு போதுமான இரும்பு சத்து ஒரு நாளைக்கு தேவையானது கிடைக்கும். அவ்வளோ நம்ம எடுக்கிறது இல்லை இல்லைங்களா? ஆக கறிவேப்பிலை சட்னி அப்படின்றது எடுத்துக்கோங்க. கீரை பொரியல் எடுக்கிறீங்க, முளைக்கட்டந்து எடுக்கிறீங்க, பிளென்ட்டியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அயன் கிடச்சிடும். அதுக்கு மேலே இந்த முளைக்கட்டின பயிர் வகைகள் ஏதாவது டெய்லி ஒரு புடி நீங்கள் எடுக்கும்போது புரோட்டீனும் புரதமும் நம்மளுக்கு கிடச்சிடும். புரியுதுங்களா? பயோட்டின் நிறைய கிடைக்கும், பிரச்சனை இல்லை. அதே மாதிரி பாருங்கள், கறிவேப்பிலை சட்னி டெய்லி எடுக்கணும். கறிவேப்பிலைன்றது நல்ல இவ்வளோ கறிவேப்பிலை கெட்டியாக பிடிக்கும்போது ஒரு பிடி வரணும். விட்டால் ஒரு கூறு மாதிரி, ஒரு உட்டன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு கூறு மாதிரி வரணும். அதை நீங்கள் சட்னி அரைச்சிக்கோங்க. ஒவ்வொருத்தர் தேங்காய் போட்டு அரைப்பாங்க, ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் வைக்க மாட்டாங்க, வெறும் பருப்பே வச்சு அரைப்பாங்க. எப்படி உங்களுக்கு சௌரியப்படுத்தோ அரைச்சிக்கோங்க. தினம்தோறும் அந்த கறிவேப்பிலை சட்னி, தினம்தோறும் அரைக்கட்டு கீரை பொரியல், 10 நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா இளம் வெயிலில் உட்கார்றது. அதே மாதிரி பாருங்கள், நம்ம முட்டை எடுக்கலாம். முட்டை டெய்லியே வந்து பிள்ளைங்க ஒல்லியாக தான் இருக்குது, சின்ன பிள்ளைங்க தானே இளநரை அப்படின்னாலே, ரொம்ப குண்டாக இருக்குது அப்படின்னா ஒரு முட்டை கொடுங்க. புள்ள ஒல்லியாக தான் இருக்குது அப்படின்னா தினம்தோறும் 2 முட்டைன்றது ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இப்போ சந்தேகம் வரும், அம்மா நாங்கள் நாட்டுக்கோழி முட்டை கொடுக்கலாமா இல்லை சாதா முட்டை கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக வந்து பாருங்கள், நம்ம ஃபார்ம்லேருந்து வாங்குகிறோம் அப்படின்னா, வீட்டில் வளர்க்குறோம் அப்படின்னா நாட்டுக்கோழிக்கும் ப்ராய்லர் கோழிக்கும் சாதா கோழிக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம ஃபார்மில் வளர்க்குறது அப்படின்னா ஒரு பண்ணையில் வச்சு வளர்க்குறது பெருசாக வந்து டிஃப்ரென்ஸ் இல்லைங்க. ஆக தாராளமாக நீங்கள் எந்த முட்டைனாலும் கொடுங்க. பிள்ளைங்கள ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி அப்படின்றது குடிக்க வைங்க. உணவு முறைகளில் இந்த மாற்றம் அப்படின்றது கண்டிப்பாக செய்யணும். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், எக்ஸ்டர்னலாக நம்ம ஒரு ஆயில் எடுக்கணும். அது எக்ஸ்டர்னலாக என்ன ஆயில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீலின்னா அவுரி பொடி, நெல்லி முள்ளி அப்படின்றது நெல்லிக்காயை காய வச்ச வத்தல், அதுக்கப்புறம் பிரிங்ராஜ் கரிசலாங்கண்ணி, இது 3த்தையும் வந்து பாருங்கள் சம அளவு எடுத்து, அந்த சம அளவை வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை, ஒரு 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஃபஸ்ட்டு 1/2 லிட்டர் செய்யுங்க. 1/2 லிட்டர் தேங்காய் எண்ணெய்க்கு வந்து பார்த்திங்கன்னா 3 50 கிராம் எடுத்து அந்த தேங்காய் எண்ணெய் லைட்டாக சூடு பண்ணுங்கள். இது 3த்தையும் போடுங்க. நல்ல சூடாகி அதனோட எசன்ஸ் எல்லாம் இறங்கிடும். காலையில் செஞ்சுடுங்க. சாயங்காலமாக அதனோட எசன்ஸ்லாம் இறங்கின பின்னாடி அதை நீ க்ளீனாக வடிகட்டி அதை ஊற்றி வச்சுக்கோங்க. இந்த எண்ணெயை தினம்தோறும் தடவிட்டு வாங்க. ஆக இத்தனை விஷயம் செய்யும்போது அந்த இளநரை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஏறக்குறைய 3 to 6 மந்த்ஸில் வந்து பார்த்திங்கன்னா காணாமையே போயிடும் அப்படின்னு தான் சொல்லலாம். அதுக்கும் மேலே இருக்கவே இருக்குது ஹோமியோபதி. அதில் எத்தனையோ மருந்துகள் இருக்குது. முடியும் அப்படின்னா அதுவும் சேர்ந்து வாங்கி கொடுங்க, டக்குன்னு ரிசல்ட் வந்துடும்.